வந்துட்டாளாக்கா. நான் போய் கூப்பிட்டு வரவா இல்லைன்னா அவளே வந்துருவாளாக்கா? லொக்கேஷன் ஷேர் பண்ணி வித்துறவா? சரிக்கா. நான் அவள் வந்துட்டானா நான் உனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? சரிக்கா. அக்கா அவளே வந்துருவாள். யாரும்மா ஃபோன்ல? உங்க சித்தி தான் ஃபோன் பண்ணியிருக்கா. எதுக்குமா சித்தி ஃபோன் பண்ணாங்க? ஐஷா, மலினா அக்கா ஊர்ல இருந்து வராங்களாம். யாரு? மரினா அக்காவா? ஜாலி ஜாலி, ஊர்ல இருந்து வராங்களா? ஆமா, மரினா அக்கா ஊர்ல இருந்து வராங்களா. நீ போய் வீடெல்லாம் சுத்தமா இருக்கான்னு பார்த்துட்டு அப்பாத்தையும் ஜெசியத்தையும் சொல்லிட்டு வா ஐஷா. இப்பே போய் சொல்லிட்டு வரேம்மா. அப்பா, ஜெசி அக்கா, மலினா அக்கா, நம்ம பாத்தத விளக்குவோம். பா, ஜெசியத்தை என்ன பாக்குறீங்க? மேட்ச் பாக்குறீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர்ல இருந்து மலினா அக்கா வராங்க. வீட்டெல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்களா, நம்ம பாத்து வர சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லிட்டு வர சொன்னாங்க. என்ன நீங்க டிவியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓ, மலினா ஓ, அவ பேர் வேணும் கரெக்ட்டா வர மாட்டேங்குது. சரி, அவ வராளா? ஓகே. அம்மா அவளுக்கு லொகேஷன் அனுப்பிட்டாளா ஆயிஷா? அந்த கூகுள், ஐயோ அது என்னமோ ஒன்று அனுப்பிட்டாங்கப்பா அம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி ஜெசி, நம்ம இந்த மேட்சை மட்டும் பார்த்துட்டு போவோன்னு. ஓகே, நான் பாப்போம். நான் ஜெசியை தேடி அப்பா சொல்லிட்டேம்மா. சரி ஐஷா, சொல்லிட்டேனா? சரி. அம்மா, அக்கா வந்துட்டாங்கம்மா. வா மல்லினா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சித்தி. எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கீங்களா? என்னோட பேக் இந்த சைடு வச்சிருக்கேன். நீங்க லொகேஷன் அனுப்புறீங்களே, எனக்கு என்ன தெரியும்னே தெரியல. அடுத்ததான் பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு கேட்டு வந்தேன். நான் நல்லா இருக்கேன் மல்லினா, நீ நல்லா இருக்கியா? அம்மா என்ன செய்யறா? அம்மாவும் நல்லா இருக்காளா? ஐஷா, போய் அப்பாவும் ஜெசியத்தையும் கூப்பிட்டு வா. அண்ணா, மெல்லினா வந்துட்டா போலண்ணா, வாடா போய் பார்க்கலாம். மெலினா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு மெலினா. ஹாய் மெலினா, எப்படி இருக்க? இங்க பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு மெலினா அக்கா வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அறுபத்தில மெலினா அக்கா எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்களா. எனக்கு சொன்னாங்களே, எனக்கு ஐஷாக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வரல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஐஷா, அம்மா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போனாங்க, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் நான் ஐஷாக்காண்டி இந்த கார் தான் வாங்கிட்டு வந்தேன். இது அம்மா தான் அவளுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அவத்த பாடி கிச்சன் செட்லாம் நிறைய இருக்கும், அதனால நீ இந்த மாதிரி கார்ட்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னாங்களா. அதான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது பார்க்கவும் கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு கலர் மட்டும் 3 இருக்கு. அடுத்து ரெட் கலர் 2 இருக்கு, கிரீன் 1, எல்லோ 1, அடுத்து ஒயிட் 1. ஐஷா, உனக்கு எனக்கு கார் பிடிக்குமா? இது புஷ் பேக்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம பின்னாடி இழுத்தா முன்னாடி போகும்ல, அந்த கார் தான். இது செட்டா இருந்துச்சு, பார்க்கவும் சூப்பரா இருந்துச்சா, அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஐஷாக்காண்டி நான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா இப்படிதான் விட்டா போகும். ஆனா இது ஏன் போக மாட்டேங்குது? அங்கங்க ஸ்டக் ஆகிக்கிறது பாத்தீங்களா? உங்க வீட்டுல அங்கங்க கொஞ்சம் சோபா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகிக்கிறது. ஓகே ஐஷா, இது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வச்சு விளையாடு. இதுக்காண்டி தான் அம்மா கார் வாங்கிட்டு போக சொன்னாங்க. உனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாமே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணு, ஓகேவா? ஓகே, இது ஐஷாவோட கிஃப்ட். ஓகே, அடுத்து நான் ஜெசியாக்காக்கு, சித்திக்கு, சித்தப்பாக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து நான் ஜெசியாக்காக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களை நான் ஜெசினே கூப்பிடட்டுமா? ஓகே, அதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இது ஃபுல்லாமே ஜெசிக்கும் அடுத்து சித்திக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லா பிரேஸ்லெட் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஜெசியாக்காக்கு பிரேஸ்லெட் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னனால பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதனால நான் நிறைய பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன். பிங்க் கலர், பிளாக் கலர், இந்த மாதிரி பிளாக் கலர்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இது ஃபுல் செயின் மாதிரி இது வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி கையில் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். நேரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பிங்க் வித் பிளாக்ல, அடுத்து பிளாக்ல ராபிட் வர மாதிரி, இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே நம்ம சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் வேணும்னா நம்மகிட்ட வாங்கிக்கோங்க. ஷார்ட்ஸில் ஃபுல் டீட்டெயிலோட போட்டிருக்கோம், மறக்காம பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் வச்சுக்கிற எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இது ஐஷாக்கு 2 வச்சிருக்கேன். அடுத்து உங்களுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே. ஓகே, காமிக்கவா? இந்த வாங்க, குட்டியா
இந்த ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, இது ஐஷாக்கானே நான் கொண்டு வந்தேன். இதை நீ யூஸ் பண்ணிக்கோ ஐஷா. அதுக்கு அடுத்து இங்கே பண்ண ஒரு ஒயிட்ல ஒரு பர்பிளா சாரி பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை வர மாதிரி ஒரு பிரேஸ்லெட். இது நான் ஜெசிகாக்கு பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்து ஒரு ப்ளூல பிளாக் ஹார்ட் இருக்கிற மாதிரியான இந்த பிரேஸ்லெட். இது நானே பண்ணது. அடுத்து பிங்க் கலர்ல பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி பிரேஸ். இது எல்லாமே நானே பண்ணது தான் தெரியுமா, உங்களுக்காக நான் பண்ணேன். ஒரு 2 பீஸ் வச்சு கடையில் வாங்கினது, மிச்சம் எல்லாமே நான் தான் பண்ணது. இந்த ஒயிட் இது எல்லாமே நான் தான் பண்ணதுன்னா இங்கே வருங்க சாண்டில் இந்த ஸ்மைலி வர மாதிரி. இதுதான் என்னோட ஃபேவரட் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஜெஸ்ஸி அக்காவுக்கு வாங்கினது. அடுத்து அம்மா சொன்னாங்க சிட்டிக்கும் இதில் எது வேணுமோ எடுத்துக்க சொல்லு அப்படின்னாங்க. ஓகே, அடுத்து நான் இப்போ சிட்டிக்கு வாங்கினது காமிக்கிறேன். இன்னைக்கு தான் நான் அனிட்ட சொன்னேன், அன்னி பிரேஸ்லெட் போய் கடையில் போய் வாங்கணும் இல்லைன்னு, நீ ஏன் வாங்கிட்டு வந்துட்ட? ஓ அப்படியா, சரி நான் இப்போ சித்திக்கு வாங்கிட்டு வந்தது காமிக்கிறேன். சித்தி நிறைய கம்மல் போடுவாங்க, அதனால அம்மா கம்மல் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், பிங்க் கலரில் இவ்வளோ பெரிய கம்மல் வாங்கி கொடுத்து விட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கடுத்து நிறைய பெரிய பெரிய கம்மலும் வாங்கி கொடுத்தாங்க, குட்டி கம்மலும் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இன்னும் பெரிய ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டி இந்த மாதிரி நிறைய கம்மல்லாம் போடுவாங்க, ஸோ அதனால இந்த மாதிரி கம்மல் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இந்த சின்ன ஒரு ஜிமிக்கி, இது வந்து ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை நானே செலக்ட் பண்ணி சிட்டிக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்து இதில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க சிட்டி அப்புறமா என்ன. அதுக்கடுத்து நான் வந்து சில்வர் கலரில் உங்களுக்கு கம்மல் ஜிமிக்கிலாம் ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொன்னதால நான் சில்வர் கலர்லேயும் ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே சில்வர் கலர் ஜிமிக்கி தான். இங்கே பாருங்க, இது வந்து பட்டர்ஃப்ளை சில்வர் கலரில் பட்டர்ஃப்ளை ஜிமிக்கி. அடுத்து இந்த மாதிரி சில்வர் கலரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கிற மாதிரி இந்த ஜிமிக்கி. அதுக்கடுத்து ஜிமிக்கின்னு சொல்ல முடியாது, கம்மல்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. இது ஜிமிக்கி தான், மாதிரி கீழே பால்ஸ் இருக்கிற மாதிரி. அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஜிமிக்கி. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் தான், பார்க்க ஃப்ளார் மாதிரி இருக்கு. மேலே கீழே ஜிமிக்கி மாதிரி கீழே அந்த கூடை மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு ஜிமிக்கி இருக்குது. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஒரு ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கி எல்லாமே அம்மா உங்களுக்காண்டி வாங்கி கொடுத்தது சிட்டி. இல்லை என்ன ஜிமிக்கி வேணுமோ நீங்களும் ஜெசிகாவும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா ஜிமிக்கி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? எவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே. உங்க சித்திக்கு உங்க ஜெஸ்ஸி அக்காக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல பாத்தியா? உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சித்தப்பா. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஊர்ல இருந்து. இந்தாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, குடிச்சு பாருங்க சித்தப்பா. வாவ், ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கே இந்த ஜூஸ். தேங்க்யூ மரியா, இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. சரி மரியா, ரொம்ப தேங்க்யூ மரியா. ஓகே, உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆமாங்க, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோல பார்க்கலாம். பாய். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க.